துளாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஜுன்னதுரை பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம் 2025 துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ ஜுன்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தை மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம். தட்சிணாயனங்கிறது தேவர்களுடைய இரவு பொழுது, ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை அந்த இரவு பொழுது முடிந்து உத்தராயண காலம் தேவர்களுடைய பகல் பொழுது கால ஆரம்ப மாதம் தான் தை மாதம். தை மாதம் முதல் 6 மாத காலம் ஆணி மாதம் வரை. அதில் இந்த தேவர்களுடைய பகல் பொழுது காலம் உத்தராயண புண்ணிய கால ஆரம்பமான மாதம் தான் இந்த தை மாதம். இந்த தை மாதம் அதனால தான் எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு சிறப்பான மாதம். அது கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வீடு கட்டுறது, வாசல் கால் வைக்கிறது, திருமணம் செய்கிறது, காது குத்துறது, தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் சிறப்பான மாதம். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆக இந்த தை மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தை அமாவாசை. தை அமாவாசைங்கிறது சிறப்பு வாய்ந்தது. முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கும், இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்தவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக திலஹோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள். அதே போல் பார்த்தீங்கன்னா தை மாதம் 20ஆம் தேதி வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாள் கோயிலிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்தாலும் சரி, அல்லது வீட்டிலே மகாலட்சுமி படம் வைத்து மல்லிகைப்பூ சாற்றி நெய்விளக்கேற்றி மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்லி வழிபட்டாலும் சரி, அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு இந்த வருடம் முழுவதும் பணம் செல்வம் கொழிக்கும், அதாவது செல்வ வளம் பெருகும். இந்த வருடம் பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் செல்வம் எப்பொழுதும் வளமாக வந்து கொண்டிருக்கும். அதான் இந்த வசந்த பஞ்சமிங்கிறது, வசந்த பஞ்சமி. அதே போல் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள் அந்த வசந்த பஞ்சமி. அதே போல் தை மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம். அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் அன்றைய தினம் அன்னதானம் செய்வது சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்று வள்ளலார், அதாவது ஜோதி தரிசனம், வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கு சிறப்பான நாள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்லக்கூடிய வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கும் சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்திலே உங்கள் துளாராசியின் அதிபதி யாருன்னா சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும்? 15ஆம் தேதி வரை. 5ஆம் இடங்கிறது என்ன? புத்தி, சிந்தனை, செயல்திறன், புத்திரஸ்தானம், பதவி, விளையாட்டு, இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். அப்போ ராசிநாதன் 5ல் சஞ்சரிக்கிறாருன்னா காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, புதிய காதல் ஏற்படும், அல்லது காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, அந்த குடும்பத்திலே அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு, அதே போல எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. என்ன 8ஆம் இடத்து அதிபதி அவர் தானே 5ல் இருக்கார் அப்படின்னா எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லலாம். அது தனக்கு ஒரு பொறுப்போ பதவியோ கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. நம்மளுடைய சிந்தனை செயல்திறன்லாம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு 5ல் உங்கள் ராசிநாதன் இருக்கும் பொழுது. இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குள்ள போகிறார். 6ஆம் இடம் மறைவு அப்படின்னாலும் அங்கே உங்கள் ராசிநாதன் உச்சம். அதாவது உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவே கிடையாது இல்லையா. அப்போ உங்கள் ராசிநாதன் போய் 6ஆம் இடத்துல உச்சமாகிறார். கோடியில் ஒருவனுக்கு ராசி உச்சத்திலேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான யோகமான நேரம். அங்கே ஏற்கனவே ராகு இருக்கார். எந்த ஒரு கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த இடத்தையும் ராகு எப்போவுமே பெரிதுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும். அப்போ 6ஆம் இடத்துல நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ், ஒம்பு வழக்கு, கடனெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக சுக்கிரன் 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதோடு இல்லை, அவர் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. 8ஆம் இடத்து அதிபதி யாரில் இருந்த விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ ராஜயோக பலனை இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனே தரப்போகிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானத்துக்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். திக்பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். நீச்ச வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவாக நீச்சமாகி ஒரு கிரகம் வக்கரானா அது உச்ச பலனை செய்யும், வலுவான பலனை செய்யும், நல்ல பலன்களை செய்யும். அப்போ கடகத்திலே நீச்சமாகி வக்கரமாகி 10ஆம் இடத்துல திக்பலங்கிற ஒரு பலத்தோட ஷட்பலத்தில் திக்பலத்தோட நற்பலன்களை தர இருக்கிறார் 8ஆம் தேதி வரை.
அப்போ செவ்வாய் 10ல் இருக்காருன்னா என்ன, புகழ் அந்தஸ்து கௌரவம், தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும், வேலை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், அதாவது நில சம்பந்தமான அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, பூமி சம்பந்தமான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அதாவது 8ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்க போகிறார். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், பாக்கிய ஸ்தானம். அதே போல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம். ஆக இந்த 2க்கும் 7க்கும் உடையவர் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்படின்னா 2, 9லாம் எப்போ சம்பந்தப்படுதோ பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம், 2ஆம் இடங்கிறது வருமானம். அப்போ பொருளாதார வளர்ச்சி, அதே போல் எதிர்பாராத தனவரவு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பணம் வந்து வெளியில் இருந்தால் கூட வந்து சேரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. எதிர்பாராத தனலாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி 9ல் இருந்தார்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கூட இந்த 7, 9 எப்போ சம்மந்தப்படுதோ உடனடியாக திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு 7, 9 சம்மந்தப்படும் போது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், நண்பர் வழி ஆதாயங்கள், அனுகூலங்கள், வாழ்க்கை துணை வழியாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு, இந்த சமூகத்தில் நிறைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 10, 9ன்னு நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறார் செவ்வாய். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். 9க்கும் 12 கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரைன்னா 11ஆம் தேதி வரை. பொதுவாக 3ஆம் இடங்கிறது என்ன, இளைய சகோதரம். 3ஆம் இடம் ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி ஸ்தானம். அப்போ 3ஆம் இடத்துல புதன் இருக்காருன்னா புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கையெழுத்து, அதாவது பத்திரப்பதிவு, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னா இந்த கமிஷன், ஏஜென்சி, இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு யோகம், அதை பேப்பர் பேனா வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். அதேமாதிரி 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா, 3ல் இருக்காருன்னா இளைய சகோதர வழி ஒரு சில சுப விரயங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். 11ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகசானத்தில் சஞ்சரிக்க போகிறார் குருவுடைய பார்வையோட. அதாவது 4ஆம் இடத்துல புதன் சஞ்சரித்தாலும் குரு கடந்த ஒரு 4 மாதமாக பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருந்தார். வக்கரமாகி அவருடைய பார்வை பலன், சுப பலன் குறைந்திருந்தது. இப்பொழுது தை மாதம் 22ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி குருவுடைய சுபத்தன்மை, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ராசியை பார்க்க போகிறார். ஆக உங்கள் ராசி சுபத்துவம் அடைய போகிறது, உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட போகிறது, உங்களுடைய அறிவுத்திறன் மேம்பட போகிறது, உங்களுடைய சிந்தனை செயல்திறன்லாம் மேம்பட போகிறது. அப்போ புதனும் உங்கள் ராசியில் போய் உட்கார்றாருன்னா அறிவு, அதாவது புத ஆதித்ய யோகம், சூரியன் அங்கே தான் இருப்பார். அப்போ புத ஆதித்யம், அறிவு திறமை மேம்பட போகிறது. ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், அதே மாதிரி வண்டி வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பாகவும் சிறப்பாக இருக்கும் குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வையில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ 11 4 சம்மந்தப்படுது. நிலம், இடம் சம்பந்தமான யோகம், புதிய நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, பத்திரப்பதிவு செய்கிறது, அதே மாதிரி உங்கள் இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, வாகனங்களை தொழிலாக செய்பவர்கள் யோகம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அபிலாஷைகள் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்தா காரியம் ஒன்று நடக்க போகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு, வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. குருவுடைய பார்வையில் தான் சஞ்சரிக்க போகிறார் சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல. அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் உங்களுக்கு நெகட்டிவாக இல்லை. அதாவது உங்கள் ராசிநாதன் போய் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 6ல் மறைஞ்சா கூட அவர் உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார். உச்சம் பெற்றவர்களுக்கு மறைவே இல்லையா, அப்போ அது கோடியில் ஒருவனுக்கு ராசி உச்சத்தில்ங்கிற மாதிரி உங்கள் ராசிநாதன் உச்சம் வலுவடைகிறார். அப்போ நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.